காலையில ஒரு 7 ரூபா பூச்சிங்க. ஓகே சார். ஏன் பூச்சின்னு கேட்டுக்கு இனிமேரி பாட்டு போறதுக்கு நீங்க கேட்டு போன் பண்ணி போட்டாக்கா இனிமேரி பாட்டு வருங்க அதனால வச்சுக்கிறீங்கன்னாங்க. ஓகே சார். சரி அதை கட் பண்ணுங்கன்னா. ஓகே. நான் ஒரு நம்பர் தரேங்க அது பண்ணுங்க கட் ஆயிடுன்னு சொன்னாங்க. ஓகே. சரின்னு கொடுத்தாங்க. நானும் போன் பண்ண கட் ஆயிடுச்சு. ஓகே. காலையில 7 ரூபா பூச்சாங்களா. ஓகே. நான் 5 ரூபா போய் மதியமா போட்டேன் ஒரு 11 மணிக்கா. சொல்லுங்க. அது மதியத்துல இருந்து செக் பண்ணி வந்துனே இருந்து புடிச்சாங்களா பிடிக்கல ஏன் பிடிக்கிறாங்கன்ட்டு. ஹலோ சொல்லுங்க சார். இப்ப பாக்குறேன் 5 ரூபாய காணோம். 5 ரூபா 34 பைசா இருந்து இப்ப 34 பைசா தான் இருக்குது. 5 ரூபா காணோம். ஏன் எடுத்தீங்க சும்மா வெறுப்பா அலையாத்தாதீங்க. ஏர்செல் ஃப்ரெண்ட் ஜோன் சர்வீஸ் ஆக்டிவேட் பண்ணிருக்கீங்க. சத்தியமான எதுவும் பண்ணலண்ணா. உங்க சைடுல ஆக்டிவேஷன் ஆயிருக்கு சார். சத்தியமான எதுவுமே பண்ணல. இனிமே சொன்னாங்க தான் காலைல கட் பண்ணுனேன். உங்களுக்கு 9:30 மணிக்கு உங்களுக்கு வந்திருக்கு காலை ஆக்டிவேட் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு 15 கட் பண்ணேன் நானு. ஒரு நம்பர் கட் பண்ணேன். கால் அட்டன் பண்ணி நீங்க வந்து ப்ராசஸ் செலக்ட் பண்ணிருக்கீங்க. காலையில எனக்கு காலையில வரல. நான் தானே அவங்க சொன்ன நம்பருக்கு போட்டேன். காலையில இல்ல சார் இப்போ சார். இப்ப எதுவும் கால் வரல சார் எனக்கு. இந்த டைம் தான் உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆயிருக்கு. ஒண்ணுமே வரல சார் எனக்கு. சும்மா வெறுப்பால ஏத்தாதீங்க. உங்க சைடுல இருந்து உங்களுக்கு சத்தியமா எதுவுமே வரல சார். சாரி சார். சிரமத்திர மணிக்கு நம்ம சைடுல செக் பண்ணி பார்ப்போம். உங்க சைடுல ஆக்டிவேஷன் நடந்து. சத்தியமா எனக்கு எதுவுமே வரல சார். சிம் 2ல இருந்து ஒரு போன் கூட ஒன்னும் எனக்கு வரல சார். காலைல இருந்து கஸ்டமர் சப்போர்ட் இல்லாம நாங்க எந்த ஒரு சர்வீஸுமே ஆக்டிவேட் சத்தியமா மதியம் ஒரு பையன் தான் எனக்கு பண்ணானே கண்டி சிம் 2க்கு. வேற யாரும் இன்னும் பண்ணல எனக்கு. அந்த பாட்டு வச்சிருந்தா எனக்கு தெரியும். ஒரு நாளும் உணவு மிரவாதுன்னு அந்த பாட்டு வரும் சிம் 2க்கு. அது வரவே இல்ல. நீங்க மட்டும் காசு எடுத்துட்டு என்ன காசு விடுனாலும் விட மாட்டீங்க. அதை கட் பண்ணாலும் கட் பண்ண மாட்டீங்க. காலைல தானே கட் பண்ண போன் பண்ணி. ஒழுங்கு மாதிரியே இப்ப 5 ரூபா வரணும். காலைல விட்டு ஒரு 7 ரூபாய் அது போனா போட்டோம். எனக்கு இப்ப 5 ரூபா வந்தா அவனு சொல்லிட்டான். 5 ரூபா சொல்றீங்க. பேலன்ஸ் திரும்பறதுக்கான ஆப்ஷன் நம்ம செல்ல கிடையாது. அது சத்தியமா எனக்கு தெரியாது. நான் எதுவும் பண்ணல. சும்மா வெறுப்பால பண்ணிருக்கீங்க சார். நான் சத்தியமா பண்ண. எந்த கோயில்ல வேணாலும் சத்தியமாட்டேன் சார். சும்மா சார் உங்க கஷ்டம் புரியுது. ஓகேங்களா. எங்க அம்மாட்ட எவ்வளவு கேள்வி வாங்க உனக்குன்னே தெரியும். சும்மா 5 ரூபா பிடிச்சி வெறுப்பீங்களா சார். உங்க கஷ்டம் புரியுது சார். நீங்க வந்து ஆக்டிவேஷன் பண்ணதான் பேலன்ஸ் எடுத்துருக்காங்க. சத்தியமா நான் பண்ணனா. ஹலோ சொல்லுங்க. சத்தியமா நான் பண்ணல. என் காட்சி ஒண்ணு சார் பேலன்ஸ் திரும்ப வரதுக்கான ஆப்ஷன் எனக்கு தெரியாது. நான் எதுவும் பண்ணலண்ணா. ஏன்னா இப்ப என் காட்சி ஒண்ணா இதோட சிம் 2க்கு நான் காட்சி கூட போட மாட்டேன். அது மட்டும் ஒண்ணா என் அக்கா பேச்சு கூட அந்த காட்சி ஆகி கட்டிடுறேன். நான் ஒண்ணா காசு வரதுக்கான ஆப்ஷன் கிடையாது. ஒன்ஸ் உங்களுக்காக நாங்க கேன்சல் பண்ணி தரேன். உங்களுக்கு இனிமே அடுத்த பேலன்ஸ் எடுக்காதனால நாங்க பாத்துக்கோம். முதல்ல ஒரு 7 ரூபாய் ஒரு 5 ரூபாய் மொத்தம் 22 ரூபாய். யாருன்னா யார் தாக்கார கிட்டியா கொளுத்தி வேலை கஷ்டப்பட்டு கொளுத்தி வேலை செஞ்சு நான் கூட்ட கூத்தி எப்படின்னா 20 ரூபா 30 ரூபா வாங்கி ரீசார்ஜ் பண்ணா போட்ட உடனே எடுத்துக்கிறீங்க. கேட்டாக்கா இதுக்குள்ள ஆக்டிவேஷன் ஆகி கிட்டிஷன் ஆகிது. நீங்க நான் எதனா பண்ணா உங்க செல்லுல ஒரு போன் கூட வராது. அது மாரி காலைல சொல்லிட்டேன். எனக்கு உங்க சைட்ல இருந்து அந்த போன் வரக்கூடாதுன்னு. சரிப்பா வராதுப்பான்னு சொல்லிட்டாங்க. அவங்க மெசேஜ் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்ப போன் வரலன்னு சொல்ற நீ வந்துட்டுன்றா. உங்களுக்கு போனும் வராது எஸ்எம்எஸும் வராது சொன்னீங்க. அது வந்து 7 நாளைக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஸ்டாப் ஆகும். ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆயிருக்கு. எனக்கு ஆகலண்ணா. நான் போனே வரலண்ணா. எனக்கு ஒண்ணு கூட வரலண்ணா சார். உங்களுக்கு எங்க சைட்ல இருந்து ஆக்டிவேஷன் பண்ணிருக்கீங்க. ஓகே. எனக்கு எந்த போனும் வரல. நான் எப்ப ஆக்டிவேட் பண்ணுவேன். ஏன்னா ஆக்டிவேட் ஆயிருக்கு சார். நீங்க பண்ணிருக்கீங்க. நீங்க மறைக்கிறீங்க. நான் உங்க பேச உயர் அதிகாரி போன கொண்டா உயர் அதிகாரி போன கொடுன்னு சொன்னீங்க. இப்போ பாத்தீங்கன்னா நீங்க ஆக்டிவேஷன் பண்ணதான் உங்களுக்கு பேலன்ஸ் எடுத்திருக்காங்க. சத்தியமா நான் பண்ணல. கண்டிப்பா தெரிய வருது சார். நான் சொல்றேன் சத்தியமா பண்ணல. நானு எனக்கு போனே வரலண்ணா. சிம் 2க்கு ஏர்டெல் இருந்து எனக்கு போனே வரலண்ணா. எனக்கு போன் வரல. அப்புறம் ஆக்டிவேஷன் பண்ணா கேன பையனா நானு. நீங்க ஆக்டிவேஷன் பண்ணிருக்கீங்க. நான் ஆக்டிவேஷன் பண்ணல. என்ன பண்ணலாம் சொல்றீங்க சொல்லுங்க. எனக்கு 5 ரூபா வந்தாங்க. இப்ப உங்களுக்கு 42 மணி நேரத்துல உங்களுக்கு ஒரு டெத்து நான் போன் பண்ணி சொல்லணும். 48 மணி நேரம். அதுக்கு நம்ம என்ன சார் பண்ண முடியும். அதெல்லாம் எனக்கு தெரியாதுண்ணா. சரி இருந்து போன் பண்ணி சொல்லலாம் தான் வச்சுருந்தா. இம்ம நேரம் சிம்மு 1ல போட்டு சொல்லியிருந்தான். சரி 2ல போடுவோம்னா காய்ச்சே இல்லைன்னு சொல்லிட்டு
34 பைசா தான் இது. உங்க பேலன்ஸ் இல்ல, ரீசார்ஜ் பண்ணுங்க. சொல்லுங்க. அதான் சார் உங்க கஷ்டம் புரியுது. ஓகேங்களா, நீங்க ஆக்டிவ் பண்ணதான் உங்களுக்கு பேலன்ஸ் எடுத்துக்கலாம். கஷ்டம் புரியுது, கஷ்டம் புரியுதுன்னு தெரியுது இல்ல, ஏன் கேட்டுக்கிறீங்க? ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க. என்ன சத்தியமே காய்ச்சி முன்ன வெறுப்பால ஏத்தா? ஹலோ, சொல்லுங்க சார். நான் எங்க அம்மாட்ட கேய் வாங்கி போட்டேன். அந்த காய்ச்சி காய்ச்சி முன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்றோம். ஓகேங்களா, உங்களுக்கு பேலன்ஸ் வரும். 42 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கான அமௌண்ட் எங்க சைடுல ஒரு SMS வர நம்பர் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஓகேங்களா, சீக்கிரமா அனுப்புனா ஒரு டெத்து நான் அர்ஜென்ட்னா. உங்களுக்கு 48 மணி நேரத்துல உங்களுக்கு ரிசீவ் ஆகும். அம்மா நேரம் 2 நாள் யாருன்னா காத்திருக்கு எடுக்கிறது. ஒரு 5 நிமிடம் ஒரு 5 செகண்ட் கூட இல்ல, அதுக்குள்ள காய்ச்சி எடுத்துட்டீங்க. காய்ச்சி என் காய்ச்சி விடுறதுக்கு மட்டும் 48 நேரமா ஆகுமா? ஆமா சார், கண்டிப்பா. ஆமா சார், எடுக்கிறது மட்டும் 5 செகண்ட் கூட ஆகல. எடுக்கிறது ஊறது மட்டும் 48 மணி நேரம் ஆகுமா?